உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நிஜமாவே நீ பண்ண தப்ப உணர்றியா? குழந்தைங்க மேல சத்தியமா, என் குழந்தைங்க மேல சத்தியமா அவங்க என் கூட தான் இருக்காங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தெரியல. பண்ண தப்புல இருந்து பாடத்தை கத்துக்க, அதுதான் உனக்கு நல்லது. நான் நிறைய கத்துக்கிட்டேன். ராத்திரி முழுக்க போலீஸ்காரங்க வச்சு அடிச்சாங்க. அந்த அடியில நான் நிறைய பாடத்தை கத்துக்கிட்டேன். இப்ப எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. தப்பு என் மேலதான். எனக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. அங்கேயும் என்ன மன்னிச்சிட்டாங்க, இங்கேயும் நீ என்ன மன்னிச்சிட்ட. அக்கா எப்போ உன்னை மன்னிச்சா? அதான் மன்னிச்சிட்டாங்கல்ல. இப்போ நீ என்ன மன்னிச்சிட்டல. உன்னை கடவுள் மன்னிப்பாரு. அதுக்காக நீ உண்மையாவே திருந்தி ஆகணும். இல்லனா போலீஸோட கணக்கை விட சொசைட்டியோட கணக்கு எப்பவுமே வேற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி போலீஸ் அடிக்கிற அடியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஷாலு, பாணி உள்ள வாங்க. இவ லட்சுமி தானே? என்ன பயங்கரமா பேசுறா, மிரட்டிட்டு போறா. ஆனா நான் அப்படியே தான் இருக்கேன். நான் கொஞ்சம் கூட மாறல. அட நீங்க மாறாதீங்க, அப்படியே இருங்க, அழகா இருக்கீங்க. இந்தாங்க, நான் கொடுக்க வேண்டிய 10,000 ரூபாய் முதல்ல புடிங்க. என்னது 10,000 ரூபாவா? நான் தான் உங்ககிட்ட சொன்னல, திருந்திட்டேன். கல்யாணத்துல தகராறுலாம் பண்ணல, அதுல அதிகமா உங்களுக்கு செலவாயிருக்கும். அந்த செலவுல என் பங்கு கொடுத்துட்டேன். சரியா இருக்கான்னு பாருங்க. 10,000. ஞாபகம் வருது. அதேதான். ஆ. நீ இன்னும் மாறலடி, அதே பேராசக்காரியா தான் இருக்க. சும்மா தான் கையில கொடுத்து பார்த்தேன், ஆனா அப்படியே வாங்கிட்டியே. அம்மா இங்கேயா இருக்கீங்க? ஏதாவது பண்ணி கொடுங்க, ரொம்ப பசிக்குது. வர இரு. உனக்கு ரொம்ப பசிக்குதா? பல்லு அண்ணா, நீங்க ஜெயில இருந்தீங்க, எப்ப வெளியே வந்தீங்க? எனக்கு என்ன, அது என் வீடு மாதிரி தான். உள்ள போயிட்டு அழகா வெளில வந்துருவேன். அட நீ எப்படா இருக்க? ஒரு வாட்டி கூட என்ன பார்க்கவே வரல. போச்சு, 2 பேரும் சேர்ந்துட்டீங்களா? என்ன சொல்ல வந்தியா? நீ சொல்லிட்டல, இப்ப வெளியே போ. இவளும் மாறல, அப்படியே திமிர் எடுத்து ஆடுற. அம்மாவை போலவே பொண்ணு. ஓய், என்னோட நேஹா அவளை ஏற எடுத்து கூட பார்க்க கூடாது. நீ சொல்ல போனா அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், புரியுதா? கடவுளே, என்ன குடும்பம் இது? எல்லா பொண்ணுங்களும் என்ன மயக்கிறாளுங்களே. என்ன சொன்ன? ஒண்ணுல நகரு நகருடா, நான் போகணும். வேண்டாம் ஆண்டி, முதல்ல இவன் போகட்டும். பாய் பல்விந்தர். டாடா நேகா, see you. சேட்டா, என்ன அம்மா மடியில தான் தூங்குறியா? திருந்தவே மாட்டியாடா? வாடா. சரியான திருட்டு சோம்பேறி. இவனை பார்த்தாலே எனக்கு கோவம் வருது. யாருக்கு தாண்டி இந்த அசிங்கத்தை பிடிக்கும்? எனக்கும் ஒன்னும் லைக் கிடையாது. இது பாரு, 10,000 கொடுத்திருக்கான். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் திருந்திட்டேன் போல இருக்கு. கடவுளாலையும் இவனை திருத்த முடியாது. அப்புறம் இந்த பணம் இருக்கே, இதை உனக்கு அட்வான்ஸா கொடுத்திருக்கான். அது என்ன அட்வான்ஸ்? இனிமே இங்க வந்து வந்து போவான். உனக்கு தான் மூளை இல்லையே. இனிமே இந்த 10,000த்துக்காக தடுக்க முடியாது. பணம் கிடைச்சதுல அது கவனிய. அவனை நான் கவனிச்சுக்கிறேன். சரி, நீயே கவனி. என்கிட்ட வாலாட்டினா அங்கேயே அவனை. ரீனு ஆண்டி போனை விட்டுட்டாங்க. அவ மறக்கல, வேணும்னு ஏதாவது விட்டுட்டு போயிருக்கா. அவ திரும்பவும் இங்க வந்து 1 கிண்ணம் சர்க்கரைய வாங்கிட்டு போவா பாரு. திரும்பவுமா? நானும் அவகிட்ட இருந்து 7-8 தடவை வாங்கியிருக்கேனே. ஒண்ணு பண்றேன், நானே பேசாம போய் போனை கொடுத்துட்டு வந்துடுறேன். அவ இங்க வர வேண்டாம், நானே போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். இதை எடுத்து மேல வை. இந்த லக்ஷ்மி இருக்காளே, பர்ஸ பாத்துக்க தெரியாது. இது லக்ஷ்மியோட பர்ஸ். நான் இங்க தானே அதை வச்சிருந்தேன். அக்கா, நீ நிஜமாவே அவனை மன்னிச்சு விட்டுட்டியா? அவன் குழந்தைங்க மேல சத்தியம் பண்ணனே, அவன் கூட நமக்கு என்ன வேலை இருக்கு? அவன் மட்டும் திருந்தி வாழ்ந்தானா அது அவனுக்கு தான் நல்லது. நம்ம மாமாக்கு பல்வேந்தர் வந்துட்டான்னு தெரிஞ்சாலே போதும், அவர் வந்து இப்ப மூஞ்சி உடைச்சிருவார். வாணி, ரிஷியோட பிரச்சனையே இதுதான். யோசிக்காம கண்டதையும் பண்ணிருவான். அப்புறம் தன்னை புத்திசாலின்னு சொல்லிருவான். அங்க கண்ணால சுடுறாங்க, அங்க போய் எதுக்கு முன்னாடி நிக்கணும் ஹீரோ மாதிரி? அக்கா, நீ எதுக்காக கோவப்படுற? மாமா என்ன பண்ணாரோ அது. அப்ப வேற எதுக்காக பண்ணாரு? என்ன அவசியம் இருந்தது? இங்க என்னோட நிலைமை மோசமா இருக்கு. நைட் எல்லாம் தூங்க முடியல. ரிஷி நல்லா இருக்கானா இல்லையான்னு மனசுக்குள்ள ஒரே டென்ஷன். அவனுக்கு வலிக்குதா? அவன் ஒழுங்கா சாப்பிட்டானா? ஒழுங்கா மருந்து எடுத்துக்கிறானா? அவனுக்கு அவனோட ரூம்ல படுத்தாதான் தூக்கம் வரும். அவன் எப்பவும் இப்படிதான். இடத்த மாத்தி படுத்தா அவனுக்கு தூக்கமே வராது. சரிக்கா. ஐயோ அக்கா, மாமாவை நினைச்சு உனக்கு கவலையா இருக்குல்ல? அக்கா, நீ தான் கால் பண்ணி எப்படி இருக்காருன்னு விசாரிச்சு. மாமா எப்படி இருக்காரு? அதுவா, நீங்க என்ன பண்றீங்க? ரிஷியை பத்தி பேசக்கூடாதுன்னு நான் சொல்லிருக்கேன்ல. எப்ப பாரு அவனை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க.
ஏந்தா உன்னோட சார்ட் இங்க இருக்கு. எல்லாமே இங்க தானே இருக்கு. இந்தா வெளியே விழுந்திருந்தது. சரி, நான் பின்னி ஆண்டி வீட்டுக்கு போறேன். அக்கா, இவன் இந்த வாயாடி எதுக்கு அவங்களோட வீட்டுக்கு போறா? ஷாலு, அவ நம்ம தங்கச்சி. ஷாலு அப்படியே ஒண்ணு வச்சனா, அவ நம்ம சிஸ்டர். ஆனா என்ன கொஞ்சம் பைத்தியம். வாணி. வாணி, என்னாச்சு? நான் தான் சிஸ்டர்னு சொன்னல. நீ இந்த ஷாலு கூட சேர்ந்து கெட்டு போயிட்டே இருக்க. என்ன சொன்ன? அவ ஷாலு தான கெடுக்கற. நான் உன் பக்கம் தான். எப்பவும் நான் அக்கா சைடு தான். அக்கா, எனக்கு லேட் ஆகுது. ப்ளீஸ் கோச்சிங் கிளாஸ்ல என்ன விட்டுட்டு போ. ஆனா ஜுவல்லரியோட ஆப்போசிட் சைடுல தான் கோச்சிங் கிளாஸே இருக்கு. எனக்கு தெரியும்க்கா. ஆட்டோ கிடைக்கிறதே இல்லக்கா அங்க. கிளாஸ் கிட்டே இருக்கிறதுனால யாரும் வரமாட்டேங்கிறாங்க. நீ என்ன விட்டுட்டு போ ப்ளீஸ். சரி, அப்போ நீ சீக்கிரம் கிளம்பு. எனக்கு லேட் ஆயிடும். உன் போனை முதல்ல எடுத்துக்கோ. வா, இங்க பாரு. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அதோட நீ படிச்சுட்டே இரு. மத்த வேலையில நான் வந்து பாக்குறேன். சரியா? பாய் 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 பாய். கர்டன்ஸ் திறந்தது மனுஷ்கா தான். ஆனா நான் அங்க லக்ஷ்மியை பார்த்தேன். என்னவோ ப்ராப்ளம் இருக்கு. இப்படிலாம் எப்படி நடக்க முடியும்? ஹார்ட்டுக்கு பக்கத்துல குண்டு பண்ணிச்சுல, அது மூளையை பாதிக்குமா என்ன? சே, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனா இந்த லக்ஷ்மியே எனக்கு கால் பண்ணவே இல்லை. ஒரு காலாவது பண்ணிருக்கலாம்ல. அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி இதையாவது கேட்கலாம்ல. நான் எப்படி ஃபீல் பண்றேன், நான் எப்படி இருக்கேன், என் உடம்பு எப்படி இருக்கு. ஆனா இல்லையே, மேடம் தான் பயங்கரமா ஆட்டிடியூட் காட்டுவாங்க. சரி பரவாயில்ல, நானே அவளுக்கு கால் பண்றேன். கண்டிப்பா நான் பண்ணலாம். ஒரு கால் பண்றதுக்கு நான் எதுக்காக யோசிக்கணும்? கால் பண்ணுவா. என்னாச்சுக்கா? நேத்து நைட்டு நான் ரிஷியை பார்த்துட்டு திரும்ப வரும்போது இந்த ஃபீலிங்ஸ் இருந்தது. என்ன சொல்ற? அதாவது யாரோ நம்மள ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. அக்கா கவலைப்படாத, யாரும் நம்மள ஃபாலோ பண்ணல. ஹலோ, அது லக்ஷ்மி, நான் வந்து ஏன் கால் பண்ணனா, கொஞ்சம் ஹார்டா ஃபீல் பண்ணேன். அது எனக்கு நெஞ்சில குண்டு பட்டு இருந்துச்சுல, அந்த குண்டு வெளியே பரலன்னு நினைக்கிறேன். அது இன்னும் கொஞ்சம் வலிக்குது. நீ கொஞ்சம் வர முடியுமா ப்ளீஸ்? அப்படியா? ஆட்டோ, அது எப்படி ஆச்சு? சரி, இதுக்கு நான் என்ன பண்றது? ஐ நோ, நீ எதுவும் பண்ண முடியாது. எப்படி இருந்தாலும் நீ என்ன டாக்டரா ஏதாவது பண்றதுக்கு? ஆனா என்னன்னா, நீ இங்க வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது எனக்கு எதுவுமே புரியல. என் நெஞ்சில அந்த குண்டு பட்டுச்சுல, அது அங்கேயே மாட்டிக்கிட்ட மாதிரியே தோணுது. உன்னால அதை வெளியே எடுக்க முடிஞ்சா கொஞ்சம் வாய. நான் எதுக்கு இப்படி எல்லாம் உலகிட்டு இருக்கேன்? லக்ஷ்மி கிட்ட எப்படியா பேசுவேன்? உடம்புக்குள்ள அந்த குண்டு மாட்டிக்கிட்டு இருக்கான், அதை எடுக்க அவ்வளவு வர சொல்றேன். இல்ல இது சரியில்லை. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.